மகாதேவுக்கு. சாமி நிறுத்து, எனக்கு எல்லாம் தெரியும். அதே எப்படி சாமி எதுவுமே சொல்லாம எல்லாமே தெரியும்? இப்ப சொல்றேன் பேர். உன் பேர் ஷாம், 20 வயது ஆகுது, ஆவடியில இருந்து வர. வரும் 2026 எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். கரெக்டா? எப்படி சாமி எல்லாமே தெரியுது உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, வெளியே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தல, அதான் இவ்வளவு நேரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிருந்தேன். சரி, எதுக்கு அந்த பால் பாத்திரம் மேல உட்காந்துட்டு இருக்கீங்க சாமி? அதுவாப்பா, மார்பிள் கல்லு ஒரு மாதிரி விறுவிறுன்னு இழுக்குது, அதான். சரி அதை விடுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு அது சொல்லு. என் வாழ்க்கை ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு சாமி. அதான் இந்த 2026 எப்படி போகும்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உன் கை கொடுப்பா, கணிச்சு சொல்றேன். சாமி கை குத்த நிறைய வந்து கலாச்சிட மாட்டேங்குது. அந்த காமெடி எல்லாம் நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே முடிச்சுக்கிட்டேன்பா. குடு தம்பி. என்னப்பா உன் கையில கட்டம் கண்ணா பின்னான்னு கபடி ஆகுது, கணிக்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. ஐயோ என்ன சாமி சொல்றீங்க? இதுக்கு என்ன சாமி பரிகாரம்? நேரா உன்னோட சொந்த ஊருக்கு போய் அம்மாச்சி கையால ஆமணக்கு எண்ணெய் தலையில தேச்சு உட்காந்துருப்பா. அப்படி உட்காந்தா என் வாழ்க்கை சரியாயிடுமா சாமி? வாழ்க்கைலாம் சரியாவாது, மண்டல் லைட்டா வழுக்க தர்ற மாதிரி இருந்துச்சு, அது வேணா சரியாயிடும். யோ நீ அடிக்கிற பீ ஜோக்கே கேக்குதா? ஆவடில இருந்து அடிக்கிற 50 கிலோமீட்டர் தாண்டி வந்து உட்காந்துட்டு இருக்கனா சாமி? அதெல்லாம் விட்டுரும். தம்பி 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 காணிக்கப்பா. இந்த குண்டிக்கையில ஒண்ணு கவுத்து வச்சிருக்கல, தெரு தெருவா திரும்போ போடுவாங்க.